அதிமுக தலைவர் திரு எடப்பாடி அவர்களுடைய கட்சி நிலைமை எந்த அளவில் இப்பொழுது இருந்து வருகிறது? அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிடர் கழகத்துடைய நிலைப்பாடு என்ன? இப்பொழுது எடப்பாடி அவர்கள் என்ன நிலையில இருக்கிறார்கள் என்று நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். இப்போ கட்சி வந்து 2ஆக உடைஞ்சது உங்களுக்கே தெரியும். சட்டசபையில திரு விஜய் அவர்களுக்கு பெரும்பான்மை கிடைப்பதற்காக மெஜாரிட்டி ப்ரூவ் பண்றதுக்காக ஃப்ளோர் டெஸ்ட் நடந்தப்போ, மேலும் 25 ஏஐஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் திரு சண்முகம், திரு வேலுமணி அவர்களுடன் ஒரு ஒரு கட்டமைப்புல வந்த அத்துணை எம்எல்ஏக்களும் இவர் பக்கம் தாவேகாவுடைய பக்கம் திரும்பியிருக்கிறார்கள். டிவிகேவுடைய சப்போர்ட் செய்திருக்கிறார்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படித்தான் அவர் வந்து தாவேகா வந்து 144 என்ற இலக்கை அடைந்து ஒரு முன்னணி அரசியல் ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். இப்ப இந்த பெரும்பான்மைக்கு ஏஐஏடிஎம்கே உதவி செய்திருக்கிறார்கள். இதுல வந்து திரு எடப்பாடி அவர்களுடைய நிலைப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு வந்து மன வருத்தம் தான். ஏன்னா இவர் உங்களுக்கே தெரியும். நிறைய அரசியல் ஆடுகளத்துல இவர் வந்து இந்த எம்எல்ஏக்கள 47 பேரையும் தனியா வந்து பாண்டிச்சேரியில ஒரு ரெசார்ட்ல வைத்து அவர்களுக்கு அட்வைஸ் செய்து, நாம் கட்சியை உடைக்கக்கூடாது என்ற ஒரு கருத்தை எல்லாம் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனா, பல நிகழ்வுகள் அதுக்கப்புறம் நடந்தது. ஃப்ளோர் டெஸ்ட் அன்னைக்கு வந்து திரு சண்முகம், திரு வேலுமணி அவர்கள் தாவேகாவுக்கு சாதகமாக வாக்களித்து விட்டனர். இது வந்து எடப்பாடி அவர்களுக்கு ஒரு மன வருத்தத்தையும், வேதனையும் கொடுத்திருக்கிறது. இதை போய் திரும்ப கேட்டிருக்கிறார். நான் வந்து எல்லா தொகுதியிலும் 234 தொகுதியில நான் இவ்வளவு பிரச்சாரம் செய்திருக்கிறேன். நீங்க நன்றி கெட்ட செயலாக செய்து விட்டீர்களே என்றெல்லாம் அவர் வந்து பேசியிருக்கிறார். அதுக்கு இவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, வேலுமணி அவர்களும் திரு சண்முகம் அவர்களும் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க எவ்வளவு பண்ணியிருக்கீங்க. பட் ஆனா உட்கட்சியில நடக்கக்கூடிய எங்களுடைய மன உணர்வுகளை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. இத்தனை பெரிய கட்சி அம்மா ஜெயலலிதா அவர்கள் வந்து எவ்வளவு சிறப்பாக நடத்தி சென்றார்கள். வி மிஸ் த லீடர்ஷிப். தலைமை சரியாக வேலை செய்யவில்லை. நீங்கள் இத்தனை பிரச்சாரம் செய்துமே பிரச்சாரம் முடிஞ்சது. பட் ஆனா உங்களுக்கு வந்து அந்த பெரும்பான்மை கிடைக்கலையே. எங்களுடைய அரசியல் வாழ்க்கை இதோட முடிவடையக்கூடாது என்ற ஒரு ஒரு எண்ணம். என்னுடைய கொள்கைக்கு புறம்பாக திமுகவுடன் நீங்க பேசினது கூட்டணி அமைக்கலாம் என்கின்ற பாணியில ஒரு ஸ்பீச் வந்தது. ஒரு சின்ன ஒரு குறிப்பு நீங்க கொடுத்திருந்தீர்கள். அது எல்லாம் எங்களுக்கு பிடிக்கல. அரசியல் ரீதியாக, கொள்கை ரீதியாக நாம் நீங்க செய்யறத வந்து எங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை என்று திட்டவட்டமான ஒரு அறிக்கையை இருவருமே கொடுத்திருக்கிறார்கள். அப்ப நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், இந்த அரசியல் வியூகத்துல ஏடிஎம்கே உடைந்து போன ஒரு அணி. இதை ஒட்ட வைக்க முடியாது. உடைந்த பானை ஒட்ட வைக்க முடியாது என்று சொல்றார்கள். இது வந்து நிறைவு பெறாத ஒரு அணியாக இருக்கிறது. பெரும்பான்மை தாவேகாவுக்கு. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. இந்த கட்சியை மீண்டும் அவங்க வந்து கொண்டு வரணும்னா அதுக்கு பல கால தாமதமாகும். அது வந்து சாத்தியமில்லை என்றுதான் நான் சொல்ல வேண்டும். நன்றி.